எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. சங்கீதம் 130:6. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் என சங்கீதக்காரன் கூறுகிறார். காத்திருப்பது என்பது கடினமான காரியம். அநேகர் காத்திருப்பதை வெறுப்பார்கள், பொறுமையை இழந்து விடுவார்கள். யோபு உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து செல்லும் போது பொறுமையோடே காத்திருந்தார். கர்த்தர் இரக்கம் செய்து இழந்து போனதை இரட்டத்தனையாக திரும்ப கொடுத்தார். அல்லேலுயா. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவருடைய வார்த்தையை நம்பி, வாக்கு தத்தத்தை நம்பி, அவர் வல்லமையை நம்பி காத்திருப்போமானால் பொறுமையை ஒருபோதும் இழந்து போக மாட்டோம், வெட்கப்பட்டு போகவும் மாட்டோம். உளையான சேற்றில் வீழ்ந்து நிர்பந்தமான நிலையில் இருந்த சங்கீதக்காரன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு விட்டு பொறுமையுடன் காத்திருந்தாராம். உளையான சேற்றில் விழுந்த பின் வேறு என்னதான் செய்யக்கூடும்? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் என சங்கீதம் 40:1-2-3 கூறுகிறது. இனி நான் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன என்று இஸ்ரவேலின் ராஜா அங்கலாய்த்த போது, பூட்டப்பட்ட சமாரியாவின் வாசலை திறந்து பஞ்சத்தை நீக்கி சிறையிருப்பை மாற்றி முற்றுகையை முறித்து தானியத்தை நமது ஆண்டவர் கொடுத்தார். தேவன் உண்மை உள்ளவர், திராணிக்கு மிஞ்சி உன்னை சோதிப்பதில்லை, தப்பிக் கொள்ளும்படி போக்கையும் உண்டாக்குவார். நமது ஆத்துமா கர்த்தருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருப்பது நல்லது. சவுல் ராஜா சாமுவேல் தீர்க்கதரிசிக்காக காத்திருந்து சோர்ந்து போய் தானாகவே சர்வாங்க தன பலிகளை இட்டார். அதனாலே புத்தீனமாய் செய்தீர், கர்த்தர் விடுத்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர், உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது என்று கடிந்து கொள்ளப்பட்டார். கர்த்தருடைய திட்டத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புதுபலன் அடைவார்கள். ஜெபம். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை போல அதை காட்டிலும் அதிகமாக என் ஆத்துமா உமக்கு காத்திருக்கிறது. உம்முடைய வார்த்தையை நம்பி காத்திருக்கிறேன். என்னை ஆசீர்வதியும், விடுவியும். ஆமேன்.